அடுத்ததாக நமக்கு ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களைப் பற்றிய ஒரு அறிமுக உரை. ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். மேலும் 40 வருட ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். மதுரை முதல் திருநெல்வேலி, நாகர்கோயில் வரை பல்வேறு இடங்களில் புதிய மனவளக்கலை மன்றங்களை முதலாக தோற்றுவித்தவர். வேதம் குழுமம் என்ற இயக்கத்தை 2014 தொடங்கி சிறப்பாக நடத்தி நேரடியாகவும் இணையதளத்திலும் பல தவங்கள், வகுப்புகள், உரைகளை வழங்கி தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தனை சிறப்புமிக்க ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக எனக்கு முன்பு வாழ்த்துரை நல்கி அமர்ந்திருக்கின்ற தத்துவ ஞானி, விஞ்ஞானத்தின் மூலமாக ஆன்மீகத்தை சிறப்பாக தரக்கூடிய நமது அன்பு சகோதரர் அருள்வி அழகராமானுஜம் ஐயா அவர்கள், மற்றும் நீண்ட காலம் மௌனமேட்டி அமர்ந்திருக்கின்ற மதன் மற்றும் அன்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மதன் மற்றும் அவருடைய ஒரு 5-6 நண்பர்கள் இந்த மாதம் முழுவதும் மௌனமேற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அழகர் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சில பல உண்மைகளை, வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து உரைத்தார்கள். சற்றுதான் கேட்டேன், கடைசி 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் இருக்கும். ஒன்று சொன்னாங்க, நீண்ட தொடர் தற்சோதனைக்கு மௌனம் பயன் தரும். உண்மை. இந்த மௌனம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள் மௌனம் இருக்கிறது ஒரு மௌனம்னா எப்படி நம்மளால இருக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம். ஆனா 30 நாள் என்பது நீண்ட காலம். ஆனா அதுக்குரிய மனப்பக்குவம் இருந்தா இருக்க முடியும். எல்லா பக்குவம் தானே. இங்க மௌனம் சொல்லும் போது பிறரோடு வாய் பேசாம இருக்கிறோம். ஆனா நம்மோடு நாம பேசணும். ஏன்னா முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல நாம இருக்கணும். அப்ப முடிவெடுக்கணுமானா தனியா அமர்ந்து தனக்குள்ளேயே பேசி முடிவெடுக்கணும். இனி ஒரு பிறவி வேண்டாம். இந்த பிறப்பு எதற்கு? அப்ப இந்த பிறப்பின் அவசியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ளணும், அந்த வாழும் முறையை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னு சொன்னா தொடர்ந்து நீண்ட காலம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே செக்குமாட்டு வாழ்க்கை தான் தொடரும். ஆகவே ஆன்மீகத்தில் நுழைந்தவர்கள், பிறப்பின் அவசியத்தை அறிந்தவர்கள் ஒரு நல்ல திட்டமிடல் வேண்டும். என் வாழ்வு இப்படித்தான், ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்வார். அந்த நெறியை நாம உருவாக்கணும். அதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும். 2வது ஒண்ணு தீர்மானம், இன்னொன்று இந்த அகத்தாய்வு என்று சொல்றோம். அகத்தை ஆய்வு செய்வது. இந்த அகத்துல என்ன இருக்கு, இந்த ஸ்டஃப் ஆஃப் த மைண்ட் என்ன அப்படின்னு நீண்ட நேரம் பல நாட்டை தொடர்ந்து உள்ள போய் கண்டுபிடிக்கணும்.
நம்முடைய வினைப்பதிவுகள் எப்படி இருக்கு? அந்த வினைப்பதிவுகளுக்கு கீழே எதுல வினைப்பதிவு பதிஞ்சிருக்கு? 2யும் பார்க்க வேண்டியது. பதிவுகளையும், பதிந்த இடத்தையும் கண்டுபிடிக்கணும். அத வள்ளுவர் அழகா சொல்லுவார். "ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது மொய்ப்பவர்." பாருங்க. இடைவிடாது முயன்று தாழாது முயல்பவர். ஊழையும் உட்பக்கம் பார்க்கும். ஊழ் உட்பக்கம் தான் இருக்கு. ஊழ்வினை. ஊழ்வினை என்று சொன்னா பழவினை. இந்த பழவினை என்று சொல்லும்போது அதுக்கு நீண்ட காலம் இருக்கு. இந்த உடல் எடுத்து பிறந்தது மட்டுமல்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா எத்தனை உடல் எடுத்து வாழ்ந்து முடிச்சிருக்கு. ஒவ்வொரு உடல்லையும் உடல் மூலமாக பெற்ற அனுபவங்கள் எத்தனை? அத்தனையினுடைய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஊழ், பழவினை. அது இருக்கு நம்மகிட்ட. விலங்கின குணம் இருக்கு. படிப்படியா விஞ்ஞான அறிவு இருக்கு, இலக்கிய அறிவு இருக்கு, அரசியல் அறிவு இருக்கு. இதுவரைக்கும் பிறந்து இந்த ஜென்மத்துல பிறந்து எடுத்து இவ்வளவு நாள் நாம செய்ய அப்படின்னு ஊழ்வினை இருக்கு. அதனுடைய ஸ்டஃப் என்ன? குவாலிட்டி. நான் எதுவால் ஆக்கப்பட்டிருக்கிறேன்? வினைப்பதிவு. வினைப்பதிவு எப்படி? இன்னொருத்தர் சொல்லி நம்ம புரியக்கூடாது. நாம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு அகத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஓ, அப்படியா? நம்ம இதுல கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். அதை பெயர் சொல்லாக சமுதாயத்தில் பயன்படுத்துறோம். கடவுள், காட். அது கொஞ்சம் வினை சொல்லாக எடுத்து ஆய்வு செய்யுங்க. உள். உள்ளுனாங்க அந்த வினைப்பதிவு. அதுதான் கடந்து உள்ள போகும். ஒவ்வொரு தட்டா லேயர்ஸ் பை லேயரா பதிவுகள் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். உள். உள். ஊழ்வினை கடந்து உள்ள போனா கடைசியில் ஒரு ஊழ் வரும். அந்த ஊழுக்கு இறைவன் என்றும் பெயர் உண்டு. இறைவனுக்கு ஊழ் என்ற பெயரும் உண்டு. எல்லாவற்றையும் கடந்து உள் வினை, கர்மா, வினை சொல் போனா கடைசியில கடவுள் பெயர் சொல். அங்க இறை உணர்வு கிட்டும். இப்போ ஒரு ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னா இறை உணர்வு அல்லது மெய்ப்பொருள் உணர்வு. அது கட்டாயம் வேணும். அந்த உணர்வு கிடைக்காத வரைக்கும் பிறப்பு நீண்டு கொண்டே செல்லும். மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வள்ளுவர் கிளீனா சொல்லிட்டார். இறை உணர்வு இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடல், கடலுக்கு ஒப்பிடுறார். அவ்வளவு பெரிய பிறவி நீண்டு கொண்டே இருக்கும். இறை உணர்வு பெற்ற பிறகு பிறப்பில்லை, மீண்டும் பிறப்பில்லை. ஏன் பிறப்பில்லை அப்படின்னா இறப்பில்லை. மறைத்தாதானே மீண்டும் தோன்றுவதற்கு. எனக்கு மறைவு இல்லை. மரணம்தான் பெருவாழ்வு. எப்போ இறைநிலை உணர்ந்த பிறகு உண்மை அனுபவமாகும். அது வரைக்கும் உண்மை அனுபவம் ஆகாத வரைக்கும் இந்த மாயா, உண்மைக்கு புறம்பானவைகள் நம்ம ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். இப்போ இந்த உண்மை உணர்வு எப்போ சாத்தியப்படும்? உண்மைன்னா என்ன? கடவுள் உள்கடந்தா என்ன இருக்கும் அப்படின்னா அப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயற்கையில அடிப்படை அம்சங்கள் 2. ஒன்று நிலை, மற்றொன்று அலை. அடக்கம், இயக்கம் 2 தான் இருக்கு. எது இயக்கம், எது அடக்கமாக இருந்ததோ அதெல்லாம் இயக்கத்தின் மூலமா வெளிப்படும். அப்படி இயக்கத்தின் மூலமாக தரமாற்றம் நிகழ்ந்து கடைசியாக வெளிப்பட்டது மனித மனம். அப்போ அந்த மனதுல என்ன இருக்கும் அப்படின்னா இயக்கம் இருக்கும். நமக்கு தெரியும், எண்ணங்கள் தான் இயக்கம். மட்டுமல்ல, அடக்கமும் இருக்கும். ஏன்னா எது அடக்கமாக இருந்ததோ
அதுவே எழுச்சி பெற்று இயக்கமாக வந்ததுனால ஒவ்வொரு இயக்கத்திலும் அடக்கம் என்கிற ஒரு நிலை உண்டு. அதைத்தான் இறைநிலை என்று சொல்றோம். அப்போ ஒரு கட்டத்துல மனதுல இயக்கம் இல்லாத மனம், அடக்கத்தோடு கூடிய ஒரு மனம் உருவானால் அங்கு இறைவன் உருவாகிறான். இப்ப அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு கேட்டா, நான் சொல்றேன் நான் இருக்கிறேன். இப்போ இன்னும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இந்த நான்கிறது ஒரு மாயம், ஒரு மித்து. அந்த நான்கிற சொல் இருக்கே, அது உண்மையிலேயே நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்லிக்கிறோமோ அதுல இல்லை. இப்ப இருக்கிற நான் எழுதுகளால் உருவான ஒரு மாயா, ஒரு பிம்பம். எண்ணங்களால் உருவான. எப்ப நான் பிறக்கும் என்றால், எப்ப எண்ணங்களே இல்லாத மனதை அடைகிறீர்களோ, மனதில் எண்ணங்கள் இல்லாத போது அதை வெளி என்று சொல்றோம். அடக்கம், வெளி. எண்ணங்கள் இருக்குமானா அது இயக்கம். பொருள் தன்மை, பொருள் வடிவம் தான் எடுக்கும். மனசு வந்து பொருள் வடிவம் எடுத்து. எப்போ எண்ணங்களே இல்லையோ, அப்ப அங்க பொருள் வடிவம் இல்லை, பொருள் தன்மையும் இல்லை. சொல்லப்போனா இல்லைங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம், அடக்கம். ஆனா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய உணர்வு இருக்க அனுபவம், அதுதான் எல்லாம். கான்சியஸ்னஸ் இஸ் ஆல். எல்லாமாக இருப்பது உணர்வு, எல்லாமாக இருப்பது உணர்வு. உணர்பவன் உணரப்படும் பொருள் அல்ல. சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. உணர்பவன் உணரப்படும் பொருள் இல்லை, உணர்வு. சுத்த வெளியிலே உணர்வு இருக்கு, அடக்கமா இருக்கு. அது எழுந்து அலையும் போது, அதிரும் போது, அந்த அதிர்வும் உணர்வு. அதிர்வை நம்ம ஆங்கிலத்துல வைப்ரேஷன் என்று சொல்றோம். எங்க வைப்ரேஷன் இருக்கோ அங்கு ரேடியேஷன் இருக்கும். அதிர்வும் அதிர்வு அலையும் எல்லாமே அதிர்வு என்று சொல்லும் போது மனமும் அதிர்வு தான். மனம் அதிரும் போது அங்க இருக்கிற பதிவுகள் அதிர்வு அலைகளாக வடிவம் எடுத்து வெளியில போகும். சரியா நம்ம யோகம் பயின்று ஒரு கட்டத்துல அதிர்வு இருக்கலாம், அதிர்வு அலை இருக்கக்கூடாது. பட் அதிர்வு இருந்தா அலை இருக்குமே. அதனால விஞ்ஞானம் இங்கதான் நம்ம விஞ்ஞானத்தை கடந்து மெஞ்ஞானத்துக்குள்ள நுழைகிறோம். அதிர்வு இருக்கு, அலை இல்லை. அதிர்வு அலை இல்லை. வைப்ரேஷன் இருக்கு, ரேடியேஷன் இல்லை. அப்படின்னு ஒரு இடம் வருது தவத்தின் உச்சத்துல. அதாவது வார்த்தையில சொல்ல முடியாது, உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு எந்த வடிவமும் இல்லை. அதிர்வையும் கடந்து உணர்வு இருக்கு. என்ற அன்னைக்கு ஒரு அன்பர் நான் இதை சொல்லும் போது கேட்டார், அதிர்ந்த பிறகு உணர்வா, உணர்ந்த பிறகு உணர்ந்தது அறிவா? ஒரு குழப்பம். அது முதல்ல அதிர்வா உணர்வா? அதுனா முதல்ல உணர்வு தான். உணர்வு தான் அதிருது, உணர்வு தான் அதிருது. அப்ப அதற்கு முன்னாடி இருக்கிற உணர்வு எந்த உணர்வு? சுத்த வெளி. அந்த சிவநிலை அதிர்வதற்கு முன்னாடி என்ன நிலை அப்படின்னா அதான் உணர்வு, சுத்த உணர்வுன்னு சொல்லுவோம். சுத்த சைத்தன்ய நிலை. அந்த நிலை ஒரு மனிதன், ஒரு யோகி அடையணுமானால் எல்லா அதிர்வலைகளையும் கடந்து 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 கடைசியில அதிர்வலை இல்லாத அதிர்வுக்குள்ள போகணும். அவ்வளவு விஷயம் இருக்கு. கடவுள் கடவுள் கடவுள். அப்ப இது வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அடைய முடியுமானா கஷ்டம். இப்ப மகிழ்ச்சி வந்து எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் இந்த யோகாவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி உடற்பயிற்சி செய்யட்டும், உடலுக்கு நல்லது.
கொஞ்சம் தியானம் பண்ணட்டும், மன அமைதியாகட்டும், கொஞ்சம் தத்துவனை பண்ணட்டும், வீட்டுல சண்டை கிண்டை இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட். அதையும் தாண்டி அவர் கொடுக்கிற இயற்கை தத்துவ விளக்கம் இருக்க பிரம்ம ஞானம், அது பிரம்ம ஞானம், பிரம்மத்தை பற்றிய அறிவுறுத்தல் விளக்கம் தானே. ஆனா பிரம்மமாகவே தன்னை உணர்ந்து வரக்கூடிய ஞானம் என்ன ஞானம்? அந்த இடத்துக்கு வரணுமானால் மதன் அவரிலிருந்து 5, 6 நண்பர்கள் 30 நாட்கள் மௌனம். சிலவங்க கேட்பாங்க, சார் மௌனத்துல நான் என்ன செய்யணும்? எந்த விதியும் இல்லை. நீ மௌனமா இரு முதல்ல. அங்க உள்ளுக்கு அப்ப ஆரம்பிச்சிடும். முதல் நாள் 2 நாள் 3 நாள் டக்கப்பார் வரும். இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள டக்கப்பார் நடக்கட்டும். அது என்ன அப்ப நடக்கும் நடக்கட்டும். லீவ் இட். அது போக்கிலேயே போ. அப்படி நாள் செல்ல 10 நாள் 15 நாள் செல்ல அவருக்கே அந்த போராட்டத்துல எப்படி போராடி வெற்றி பெறுவது, முடிவெடுப்பது அப்படிங்கிற படி தானா வரும். நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 10 நாள் மௌனம் இருக்க போறேன் சார். நான் மௌனத்துல நான் என்ன மாதிரி இருக்கணும், நான் என்ன செய்யணும்? யார்ட்டையும் கேட்காதீங்க. தயவு செய்து சார் கிணத்துல குதிக்கணும். சார் குதிச்சாச்சுன்னா நான் என்ன பண்ண, நீ குதி, அவ்வளவுதான். நீ குதி. இல்லை நான் தள்ளி விட்டுறேன். கிணத்துக்குள்ள விழுந்த என்ன செய்யணும்? அது உள்ள போ, உனக்கு தெரியும் என்ன செய்யணும். அங்க எந்த குருவும் தேவையில்லை. அது மாதிரி மௌனம் என்பது ஒரு ஜம்ப் இன்டு ஒரு அன்னோன் ஜோன். முன்பின் தெரியாத ஒரு ஒரு களத்துக்குள்ள நாம போறோம். அதான் மௌனம். வாய்மொழி இருக்கிறது ஒண்ணு, அது வெளிப்படையில. உள்ளுக்கு மனசு இருக்க, அது நிக்காது, அது மறுக்கும், உங்களுக்கு எதிர்த்து நிற்கும், போராடும். நீங்க அதை போராடுங்க. அந்த மனதை கொண்டே போராடுங்க. உங்களுக்கு தெரியும், மனதுக்கு தெரியும் என்ன நடந்தது. இந்த 30 நாள் என்ன நடந்தது. சரி, முடிவு எடுத்தாச்சு. நடக்க வேண்டியது நடந்துச்சான்னு பார்ப்போமே. யார் அவர் தான் பார்க்கணும். யார் அந்த சாதனையில இறங்கினாங்களோ அவங்க அதிர்வு அலை இல்லாத அதிர்வு நிலையை, உணர்வு நிலையை நெருங்கிட்டோமா இதை கண்டுபிடிக்கணும். அல்டிமேட், நான் திருப்பி சொல்வேன் போல, நீண்ட கால மௌனம் இருக்கிறவங்களுக்கு அல்டிமேட்டா உணர்வு இருக்கணும், அலை இருக்கக்கூடாது. உணர்வு இருக்குது. உணரும் போது அதிர்வு இல்லாத உணர்வு இல்லை. ஆனா உணர்வுனால வரக்கூடிய அதிர்வு வார்த்தை இல்லை பாருங்க. அததான் ஒரு யோகி அடையணும். அதை அடைச்சுதா என்ன வருது தெரியுமா? ஒரு வாக்கியம் இருக்கு, எல்லாமாகவும் எப்போதும் எங்கும் இருப்பது எது? எல்லாமாகவும் எப்போதும் எங்கும் இருப்பது எது? எதுவோ அந்த உணர்வுக்குள்ள நம்ம போயிடும். அந்த உணர்வு வந்தாச்சுன்னா நமது நிலைன்னு தான் சொல்லணும். நமது நிலை என்னவென்றால், எல்லாமாக இருப்பதும் நானே, எப்போதும் இருப்பதும் நானே, எங்கும் இருப்பதும் நானே. இந்த நானேன்னா ராதாகிருஷ்ணன் நான் அல்ல, அந்த நான் வேற. அது ஒரு டோட்டாலிட்டி, அது ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், ஒரு சுத்த சைத்தன்யம் இல்லை. ஆனா மொழி வழக்கில் நான் சொன்னாதான் அது புரியும். ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டோம். ஆனா இந்த நான் இருக்க சின்ன நாணல், இது பெரிய நான். அது பிறக்கும், அதான் பிறக்கணும். இப்ப இருக்கிற சின்ன நான் இருக்கே, அது நான் அல்ல. அது ஏதோ சில பல பதிவுகளால் எழுந்த அலைகள். என்ன அலைகள்? பதிவினுடைய பிரதிபலிப்பு தான் இப்ப இருக்கிற நான். பதிவு எதுல இருந்தது, அதுதான் உண்மையான நான். அப்ப பதிவை கடவுள், பதிவை கடவுள். கடைசியில எது முதல்ல அதிர்ந்ததோ, அத நம்ம அழகர் ஐயாவுங்க தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மகிழ்ச்சி இருக்கிற காலத்துல ஒரு கட்டத்துல மகிழ்ச்சியினுடைய பிரிவுக்கு ஒரு 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு உள்ளதான் ஒரு பிரம்மஞானம், சாரி,
பேராசிரியர் கருத்தரங்கு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்போ பேராசிரியர்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அழகர் ஐயா மேடையில உட்கார்றாரு. சாமிஜி வரல. அழகர் ஐயா வந்து மேடையில பேசும்போது ஒண்ணு சொன்னாரு. இதுவரைக்கும் நாம வந்து சுத்தவெளி வந்து அசைவற்றது, நிலையானதுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அண்மையில சாமிஜியினுடைய உணர்வுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆயிருக்கு. அங்க வந்து கினமேட்டிக் குவைரிங் மோஷன் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைய சொல்லி, அங்க ஒரு அதிர்வு நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு பலரையா நான் பேச கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு தெரியும். இது நடந்தது. ஆனா பேராசிரியர் பக்கத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு. அதுல ஒருத்தர் எந்திரிச்சு அழகர் ஐயாட்ட விவாதத்துக்கு போயிட்டார். அது எப்படி நீங்க சொல்லலாம்? இவ்வளவு காலம் அப்படி இருந்தது, இப்ப என்ன இப்படி ஆகுது? எப்படி ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் வந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்? 6ஆம் திருமுறை இடத்துக்கு வர்றாரு, ஞானம் அடைகிறார். அதுக்கு முன்னாடி அறகுறை ஞானம் வள்ளலார். முழு ஞானம் அடைந்த போது அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அந்த அறிவிப்பை அவருடைய சீடர்கள் ஏற்றுக்கொண்டனர். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன் என்று அவர் சொன்னார். ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது வரைக்கும் இதே குரு வள்ளலாரே என்ன சொன்னார், நேற்று என்ன சொன்னார், இன்னைக்கு மறுதளிக்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? விவாதம். அந்த விவாதம் வரும். அதே போல நம்முடைய அழகர் ஐயா அவருங்க மேடையில சொல்லும் போது ஒரு கருத்தை சொல்றாரு. அங்க விவாதம் பெருசாகி போச்சு. பெருசாகி ஒரு மாதிரி ஆன உடனே அழகர் ஐயா ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் வரேன் ஐயான்னு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டார். இது அங்க நிக்க முடியாது. அவரால் சொல்ல முடியும். ஓகே. அடுத்த நாள் இதெல்லாம் நீங்க தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்த நாள் மகிழ்ச்சி வந்து இது நடந்தது பெரிய ஹால்ல. அடுத்த நாள் வந்து ஓங்கார மண்டபத்துல அங்க ஒரு ஆஃப் சர்க்கிள் ஒரு இடம் இருக்குமே, அங்க வந்து சாமிஜி உட்கார்றாரு. பல பேராசிரியர்கள் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10, 40 மூத்த பேராசிரியர் மற்ற பேராசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ மகிழ்ச்சி வந்து பேசிட்டு இருக்காரு. அழகர் ஐயா பக்கத்துல உட்கார். எப்போ மகிழ்ச்சி வந்தாலும் அழகர் ஐயா தன் வலது பக்கம் உட்கார வைப்பார். அவ்வளவு தூரம் அவருக்கு அழகர் ஐயாவுக்கு அங்க ஒரு இடம் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன், நான் மகிழ்ச்சியே நீண்ட காலம் எங்க வீட்டுக்கு அடிக்கல் போட்டது அவர் தான். 1987ஆம் ஆண்டு. தொடர்ந்து 4 வருடங்கள் எங்க வீட்டுல ஒவ்வொரு வருடம் 3 நாள் 4 நாள் தங்குவாங்க. ஆனா நான் அவருக்கு முன்னாடி போய் நிக்கவே மாட்டேன். ஏதாவது கேட்கணும்னு பின்னாடி கை கட்டி அவ்வளவு ஒரு பயம் கலந்த மரியாதைன்னு வைங்களேன். முன்னாடி போய் நிக்க மாட்டேன். ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டதில்லை. பிறகு ஆழியார்ல எத்தனையோ தத்துவ விளக்கம் கொடுக்கும்போது எதையோ அன்பர்கள் கேள்வி கேட்பாங்க, நான் கேட்டதே இல்லை. ஏன்னா எல்லாம் கேட்காமலே பதில் வந்துகிட்டு இருக்கும். கேட்க வேண்டிய அவசியம் வரல. முதல் முறையா கேட்கிறேன். என்னைக்கு அழகர் ஐயா பேசிட்டு அடுத்த நாள் முதுநிலை பேராசிரியர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மகிழ்ச்சி அப்படி பேசும்போது எந்திரிச்சு என்னப்பா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். நேற்று அங்க நிகழ்ச்சி இப்படி நடந்தது. ஒரு விவாதமாகவே நடந்தது. இப்படி வந்து ஐயா சொன்னாரு. இப்போ நீங்க சொல்லுங்க. நாங்க உங்க வாயால கேட்கணும்னோம். மகிழ்ச்சி நேரடியா பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த பதிலை வாங்கி ஜீரணிக்கிற தன்மையில அங்க யாரும் இல்லை. யாருமே இல்லை. அதான் பியூட்டி. குரு அதை புரிஞ்சுக்கிட்டார். உண்மையதான் அவர் சொல்றாரு. அந்த உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் ஒடுங்கி இல்லை. எப்படி வள்ளலாருக்கு சிக்கல் வந்தது அதே சிக்கல் வேதாத்திரி மகர்ஷி வந்தது. ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு விட்டுட்டார். ஐயா இருக்கிறீங்க. நன்றி ஐயா. ஐயா ஞாபகம் இருக்கீங்களா இந்த கதை? ஞாபகம் இருக்கு. ஆனா என்னை விட நீங்க தெளிவா ஞாபகத்தோட சொல்றீங்க. ரொம்ப இன்னும் விஷயம் இருக்கு ஐயா, இன்னும் விஷயம் இருக்கு. அப்போ டீ டைம் விட்டு வெளியில வந்த உடனே எனக்கு நான் இதுவரைக்கும் கேள்வி கேட்கல. நான் கேட்டேன். எனக்கு மகிழ்ச்சி விளக்கம் கொடுக்காம சப்பு கட்டுறாரு. இந்த வார்த்தை தான் சரி, சப்பு கட்டுறாருன்ட்டு நம்ம இவர் இருக்காரு பேராசிரியர் என்ன கேட்பாங்க நம்ம நண்பர் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு திருப்தி இல்லை, மகிழ்ச்சி வந்து இது பண்ணக்கூடாது. சரி நீ விட்டுறப்பா,
நம்ம நைட்ல சாமிஜி வீட்டுக்கு மாடியில போகலான்னாரு. சரி அப்படின்ட்டு மாலை நிகழ்ச்சி நைட் ஒரு 7 மணிக்கு மேல அங்க போனோம். எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. மாசிக்கு புரிஞ்சு போச்சு. இவன் எதுக்கு வந்திருக்கான் பழையபடி. என்னப்பான்னாரு. என்ன வந்து ராதாகிருஷ்ணன் சொல்றத விட, நாகர்காரன்னு தான் கூப்பிடுவாரு. அவ்வளவு ஒரு நெருக்கமா அன்பும். நாகர்காரன் என்ன அப்படின்னு. ஒழுங்க சாமி காலையில காலையில எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது மீண்டும் கேட்கதானே வந்திருக்கிற. அது நான் விட சொல்ல போறது இல்லை. நீ உண்மையிலே ஒரு அறிவாளிப்பா. உனக்கு அந்த உண்மை ஒரு நாளைக்கு எட்டும். சொல்லி ஒரு சில மாதங்கள்ல அவங்க உடலை நிறுத்திட்டாரு. அவர் வாயால பதில் வரல. அவர் உடலை விட்டுட்டார். ஆனா நான் அவரை விடல. அவரு உடலை விட்டுட்டு எங்க போயிடுவாரு? நான் விடல. அப்படியே ஆழ்ந்து போய் 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 அவர் என்ன உண்மையை விளக்கலையோ அது எனக்கு உள்ள இருந்து எனக்கு விளக்குனார். நான் விளங்கிட்டேன். அது என்ன அப்ப அங்க சுத்த வெளியில என்ன இருக்கு அங்க போனாதானே தெரியும். அந்த போகக்கூடிய வல்லமையை அவர் எனக்குள்ள இருந்து எனக்கு வழிகாட்டுறார். போனேன். அப்பதான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா? அதிர்வு அலை. எது உணர்வுனா அதிர்வே உணர்வுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதிர்வு தான் உணர்வு. அதிர்வு உணருதுன்னு சொல்றது இல்லை. அல்லது உணர்வு அதிர்வை உணருதுன்னு சொல்லல. வார்த்தையை கவனிக்கணும். அதிர்வு உணர்வை உணரல. உணர்வு அதிர்வை உணரல. அதிர்வே உணர்வு. அப்ப அதிர்வதுக்கு முன்னாடி உணர்வு இல்லையானீங்கன்னா இருக்கு, உணர்வு இருக்கு. அந்த உணர்வுல அதிர்வு இருக்கு. ஆனா அந்த அதிர்வு வெளிப்படாத நிலை. அல்லது அதிர்வை தூண்டுகிற உணர்வுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதிர்வை தூண்டுகிற ஒரு உணர்வு. அதுதான் சுத்த வெளியினுடைய பெரிய நிலை. அப்ப அதை உணர்ந்த பிறகுதான் நம்ம பார்க்கிற தோற்றங்கள் எல்லாமே அதிர்ந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் அந்த இன்டென்சிட்டி அதிர்வு அலைகள் அதிர்வனுடைய திணிவுனால அது அதிர்வு தெரியல. ஆனா எல்லாமே அதிர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அதிர்வும் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய தன்மையை அதிர்வு அலையின் மூலமா மற்றொரு அதிர்வுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பிரபஞ்சம் முழுவதும் பரவும். இப்ப பாருங்க, பிரபஞ்சமே மின் துகள்களும் சரி, அண்ட சராசங்களும் சரி, எல்லாமே சிங்கிள் வைப்ரேட்டிங் ஃபோர்ஸ். தனித்தனியா வைப்ரேட் பண்ணிட்டே இருந்துட்டு உடனே அந்த அலை மூலமா டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கு. ஆகுதான் சொன்னேன், கான்சியஸ்னஸ் இஸ் ஆல். உணர்வு தான் எல்லாமாகவும் இருக்கு. அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னு வைங்களேன், அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டா அங்க நம்முடைய நிலை என்ன? எல்லாமாகும். எப்போதும் எங்கும் அந்த நான், அதான் அந்த உண்மையான நான் சொல்லக்கூடாது. அதுதான் நான். அந்த அதை இது அடையும். இதுக்கு தாங்க எனக்கு பயிற்சி. அப்ப நம்ம எவ்வளவு டெப்த்ல மெடிடேஷன்ல போகணும்னு சொன்னா, இந்த புற உலகத்துல எல்லாத்தையும் விட்டாதானே போக முடியும். நம்ம பிடிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறோம். விட்டாதான் போக முடியும். அதுக்கு வேண்டிய மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வான்னு அந்த அர்த்தம் இல்லை. விட வேண்டியது மனசு. இதெல்லாம் எனது எனது பொசிசிவ்னஸ். அதை விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? இருப்பது இருக்கும். இந்த நிலை அடைவதற்கு நீண்ட மௌனமும், மௌனத்துல இந்த மாதிரி சில ஆய்வுகளும் செய்து மனசை பக்குவப்படுத்தி சரியா பக்குவம் ஆகும்போது தண்ணி 100 டிகிரியில பக்குவம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தண்ணி இல்லை. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் ஆவி. அந்த நிலை நம்ம அடைய முடியும். அதை அடைஞ்சிட்டோம்னு சொன்னாலேயே அதுக்கப்புறம் எல்லாம் வேற. இந்த இடத்துக்கு மத நபர்களும் அவருடைய நண்பர்களும் இன்னும் இவ்வளவு நீண்ட காலம் மௌனத்தில் இருக்காத நீங்களும் எதிர்காலத்தில் இருப்பதற்கு முயலணும். அப்ப 30 நாள் மௌனம் இருக்கணுமானா குடும்பம் என்ன ஆகுது, தொழில் என்ன ஆகுது? அப்போ குறைந்தபட்சம் குடும்ப கடமைகள் முடிச்சவங்க அல்லது
குடும்பத்துக்கு ஒண்ணும் பெரிய கடமையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சவங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நோ டியூஸ் இன் டியூட்டிஸ். கடமைகள்ல எனக்கு பாக்கி இல்ல. சரி, அது செய்ய வேண்டியிருக்கு. மகளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே, அப்ப கடமையில பாக்கி இருக்கு. இல்ல, அது ஆகும். அது ஆகும். ஆனா கடனா நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஆகும். இது இதுவும் ஆகும். எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். நான் பெருசா மண்டையில சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு வாக்கிய எளிதாக எடுத்து, எளிதாக அணுகி, எளிதாக புரிந்து கொள்ளணும். ஐ ஹவ் நோ டியூஸ் இன் மை டியூட்டீஸ். நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல. ஐ ஹவ் நத்திங் டு டூ. திங்ஸ் ஆர் சிம்பிளி ஹேப்பனிங். எல்லாமே நடக்கும். அப்படியே அப்படி வரும்போதுதான் மனசுல வந்து அந்த பக்குவம் ஏற்படும். இப்போ நமக்கு இந்த கடமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய தூக்கி உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. எப்படி கடந்து உள்ள போக முடியும்? ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டுமே, மென்டல் பிளாக் இன் த நேம் ஆஃப் டியூட்டிஸ். கடமை என்ற பெயரால எவ்வளவு தடைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த தடையை எப்படி உடைக்குது? புரிதல் தான். கடமை உண்மையில எனக்கு இல்லை. கடமை என்று சொல்வதெல்லாம் நிர்பந்தம், ஒரு கண்டிஷன்டு மைண்ட். அதுதான் கடமைங்கிறோம். பெருசா ஒன்றும் கடமை இல்லை. நான் எதையும் உருவாக்கலையே செய்யறதுக்கு. எனக்கு என்ன கடமை இருக்கு? இந்த உடலை கூட நான் உருவாக்கலையே. நான் எதையாவது ஒண்ணு உருவாக்குனா எனக்கு கடமை வருது, பொறுப்பு வருதுன்றான். இந்த உடலை கூட நான் உருவாக்கல. இந்த நான்கிற எண்ண எழுச்சியை கூட நான் உருவாக்கல. அப்ப என் மனைவி மக்கள் அதெல்லாம் அவங்க எப்படி நான் என்ன பார்த்துக்கிட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரேடியா 100க்கு 100 போக வேண்டியதில்லை. ஒரு அடிப்படையான இந்த உண்மை கொஞ்சம் புரிய புரிய உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நிகழும். ஆமா, பிள்ளை பெத்துட்டோம். பறவைகளை பாருங்க. நாம பறவைகள் மாதிரி வாழ்றோமா? அப்போ கடமைங்கிறது கூட மனிதன் ஒரு காலத்துல உருவாக்கிய ஒரு நிர்பந்தம், ஒரு கண்டிஷன். நீங்க அது வெளியில சொல்லணும்னு அவசியம். உங்களுக்குள்ள நீங்க இந்த மௌன காலத்துல சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்தது. கொரோனா பீரியட் 1.5 வருஷம். நம்ம எங்கேயாவது போனோமா? ஏதாவது செய்தோமா? செய்யல. வாழ்ந்தோமா இல்லையா? இன்னும் நான் நல்லா அனுபவிச்சது என்ன தெரியுங்களா? என் பையனும் சொல்லுவான். ஏன்னா அவன் வியாபாரி. அப்பா இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா கடையும் பூட்டியாச்சே. அவனும் கேட்க முடியாது. அவனுக்கும் தேவையில்லை. பூட்டியாச்சு. எல்லாரும் பூட்டியாச்சு. எதை? செயலை, மனசை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அந்த காலத்துல கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, இறந்தவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. ஒரு சாரார் புத்திசாலிகள் புரிந்து கொண்டார்கள். வாழ்வதற்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும். கோவிட் பீரியட்ல சாப்பாடு கிடைச்சது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வீடை பூட்டிட்டு உள்ள கதை பேசிக்கிட்டு ரிலாக்ஸா இருந்தாங்க. அப்ப வாழ்நாள் முழுவதும் அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் கஷ்டம் இல்லை. சாப்பாட்டுக்கு மட்டும் வழி பார்ப்போம். மழை பெஞ்சா ஒழுகாத வீட்டுக்கு வழி பார்ப்போம். காயப்பட்ட துணி வருது வரைக்கும் துணி கொடுக்குது, துணி பார்ப்போம். வேற என்னத்த இருக்கு? உங்களை பாருங்க. வேற எதையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களை பார்ப்பீர்களே ஆனால் அன்னைக்கு இருக்கு. உங்களை நீங்க பார்க்கும் போதுதான் மை காட், such a beautiful birth and beautiful life, beautiful nature, nothing beyond this, ஒரு realization, that is enlightenment. ஆக அன்பர்களே, என்ன சொல்றேன்? இந்த 30 நாள் மதன் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அவர் தனக்குத்தானே ஒரு பூட்டை போட்டுட்டாரு. ஒரு கோவிட் பீரியட் மாதிரி. சாப்பாடு மட்டும்தான் அவருக்கு வேணும். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். பேச வேண்டாம். வீட்டுக்காரிக்கு பணம் அனுப்ப வேண்டாம். பிள்ளைய படிச்சான்னு கேட்க வேண்டாம். ஏழு எக்கேடு போனா என்ன? அதுதானே எங்க மௌனம். எது எக்கேடு போனா என்ன? அப்படியே இல்ல. நான் ஒரு பேச்சு சொல்றேன். அது ஒண்ணும் போகாது, கெட்டு போகாது. அதுகளுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். வீட்டுக்காரர் இல்லாம இருந்தா நம்ம வீட்டை எப்படி நடத்த முடியும்னு அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடும். நல்லாக்கு பசங்களுக்கு அப்பா வீட்டுல இல்ல, ஜாலி. நீ வீட்டுல இருந்தா மிரட்டுவாரு, ஜாலி. சோ திங்ஸ் பாருங்க, எங்க பியூட்டி இருக்கு பாருங்க. அன்பர்களே, இன்னைக்கு எனக்கு ஓய்வு கிடைச்சு போச்சு. அழகர் ஐயா ஓய்வுல தான் இருக்காரு. வி ஆர் என்ஜாய். ஏன்னா எந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லை.
நோ டியூட்டிஸ், நோ கமிட்மெண்ட்ஸ். இப்படி ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் அடையணும். இந்த நல்ல நாளில் அவருக்கு மதருக்கு 30 நாள் இல்லை, 300 நாள் இருக்க சொன்னாலும் இருப்பாரு. இல்லை பக்கம் ஆயிட்டு. ஆனா அப்படி இருந்துடக்கூடாது. வாய் பேசட்டும். ஏன்னா நம்ம நிறைய போதிக்க வேண்டியிருக்கு, சாதனை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா மனசு பேச வேண்டாம், பேச வேண்டிய அவசியம் இல்லை. மனசு பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாய் பேசுறது உடல், மனங்குது ஆன்மாவுடைய எழுச்சி. அது பேசாது, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்போ அனுபவிக்கிறோம். சந்தோஷம். இது வரைக்கும் அழகர் ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தேன் இப்போ. எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க ஐயா வளமுடன். ஐயா அந்த இன்சிடென்ட் கோட் பண்ணதுக்கு நன்றி. அந்த இன்சிடென்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அப்படியே கோட் பண்ணிருக்கீங்க. அப்படியே கோட் பண்ணிருக்கீங்க. நன்றிங்க, நன்றி, நன்றி. வாழ்க சந்திக்கலாம். மிக்க நன்றி ஐயா. தொடர்ச்சியான மௌனம், தொடர்ச்சியான அகத்தாய்வு, தவம் செய்து செய்துதான் நமது வினைப்பதிவை போக்க முடியும் என்றும், அதற்கு இந்த மௌனம் பெரிதும் துணை பெறுகிறது என்றும், எல்லாமாகவும் உள்ளது இயக்கத்துடன் கூடிய உணர்வுதான் என்றும், இதையும் கடந்த அதிர்வற்ற ஒரு யோகி பெற வேண்டிய உணர்வையும் பற்றி விளக்கி, அருள் தந்தையோடும் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களோடும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட அனுபவத்தையும் மிகவும் உணர்வு பூர்வமாக எங்கள் மனக்கண் முன் படம் பிடித்து காட்டிய ஐயா உங்களுக்கு மிகவும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.